20 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட நிறைய மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு எல்லாமே அங்கே சீஸ் பண்ணாங்க. சில விஷயங்கள் டெலீட்டும் ஆயிருந்தது அந்த இடத்துல. அதெல்லாம் சைபர் கிரைம் போலீஸ் உதவியால் அவங்க ரெட்ரைவும் பண்ணாங்க அந்த இடத்துல. ஒரு ஆபாச வீடியோக்கள் 1900 ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஆபாச ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இவருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனதும் இங்கே வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் தாண்டி நியூடு வீடியோ கால்ஸ்லாம் போகும்போது வீடியோ கால் தானே என்ன ஆகுது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம அனுப்பினா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போகும்போது என்ன ஆகுது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். அதனையும் தாண்டி இப்போ ஒன் டைம் வியூ ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த மாதிரி கேசஸும் இப்போ வருது. பெண்கள் நினச்சிக்கிறாங்க ஒன் டைம் வியூ ஃபோட்டோ தான் அனுப்புகிறோம், பார்த்துனா டிஸப்பியர் ஆகிடும்னு. எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த ஒன் டைம் வியூ ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு ஃபோன் மேலே வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கா. லேக் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் விடுதலையும் செய்யப்பட்டார் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஒரு கேஸ்லையும் சொல்கிற மாதிரி எவிடன்ஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஏன்னா இன்னைய வரைக்கும் அந்த இவங்க தஷ்வந்த் கேஸில் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது எவிடன்ஸ் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம், நாகர்கோவில் காசி அப்படிங்கிற பேரை வந்து தமிழக மக்கள் மறந்திருக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு வீடியோக்கள் பெண்களை மிரட்டி மிகப்பெரிய அளவில் கொடுமை செய்து பாலியல் வன்கொடுமை செய்தெல்லாம் அவர் வீடியோவை வைத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கு வந்து தமிழகத்தையே உழுக்குச்சு. கடந்த சில ஆண்டுகளாக அந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் பின்னணி என்ன மேம்? எஸ், 2020 பதியப்பட்ட ஒரு வழக்குக்கு 2023 ஜூன் 17 நாகர்கோவில் ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட் ஜட்ஜ் ஆர் ஜோசப் ஜாய் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்துட்டு இவருக்கு சாகும் வரை சிறை, விச் மீன்ஸ் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டில் டெத். அவர் இயற்கையாக மரணம் எய்தும் வரை, அந்த கடைசி மூச்சு வரை அவர் சிறையிலேயே கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனது அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பார்த்தோன்னா ஆகஸ்ட் 3, 2023 வந்துட்டு அப்பீல் போட்டிருந்தார். என்னென்னா மதுரை ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தார். என்னென்னு ஃபைல் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் தரப்பில் கொடுக்கப்பட்ட எவிடன்சஸ் போதுமானதாக இல்லை, அதனால் எனக்கு கொடுத்த ஆயுள் தண்டனையை ரிவர்ஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் குறைக்கணும் தண்டனையை அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு அப்பீல் போட்டிருந்தார். அந்த அந்த அப்பீலோட விளைவு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இல்லை லைக் ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டும் இப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜூலை 14 வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அண்ட் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்துட்டு இப்போது அவருக்கு ட்ரையல் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை திரும்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீதிபதி அவர்கள் வந்து 2-3 விஷயத்தை வந்து முன் வச்சுருக்காங்க. என்னென்னா இது கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்த டிஜிட்டல் சேஃப்டி அண்ட் ஆன்லைன் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா நம்மளே பார்த்தோம், இந்த வழக்குலாம் வந்தப்போ ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு வரப்போ கொஞ்சம் கூட கில்ட்டாக இங்கே ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. கோர்ட்டில் வந்து உட்காந்துட்டு ஹார்ட் விடுறது, அம்பு விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் காசி, இல்லையா? ஸோ எந்த விதத்துலையும் செய்தது தவறு, இத்தனை பெண்களுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அவர் ஃபீல் பண்ண மாதிரியும் எங்கேயுமே அவர் வருந்துற மாதிரியும் எதுவுமே வந்து இங்கே நம்மளால் பார்க்கவே முடியல. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 34 டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, தட் இஸ் நீதிமன்றத்தில் 20 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட நிறைய மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு எல்லாமே அங்கே சீஸ் பண்ணாங்க. சில விஷயங்கள் டெலீட்டும் ஆயிருந்தது அந்த இடத்துல. அதெல்லாம் சைபர் கிரைம் போலீஸ் உதவியால் அவங்க ரெட்ரைவும் பண்ணாங்க அந்த இடத்துல. கூடவே 29 விட்னஸ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 400 ஆபாச வீடியோக்கள், 1900 ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஆபாச ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் இவருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனதும் இங்கே வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இங்கே நீதிபதி அவர்களும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் இந்த பப்ளிக் சேஃப்டியை மனசில் வந்து வச்சுக்கிட்டு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால திரும்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பப்ளிக் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக 3 லாங்குவேஜில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ இது 3 லாங்குவேஜ்லையும் இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது வந்து டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் வந்து இப்போ அவங்க பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்குலாம் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த டைம் வெளியில் வந்து இந்த ஹார்ட்டின்லாம் விட்டுட்டு இருந்த டைமே கூட அங்கே பாதிக்கப்பட்ட பெண்களாக நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் ஒரு சிலர் எழுதியிருந்தாங்க, ரொம்ப கதறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது, இவரால் வந்து லைஃப்
டே கூட அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்கில் இந்த வீடியோக்கள்லாம் இருக்கும்போது அடுத்த கட்டமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க? ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வழக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகைன் இதுவும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட ஒரு வழக்கு. கூண்டாஸும் இங்கே போடப்பட்டுச்சு. ஏன்னா ஹேபிச்சுவல் எஃபெண்டர் மேலே வந்து கூண்டாஸ் கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னும் போது கூண்டாஸ் ஆனதும் இங்கே வந்து போடப்பட்டுருச்சு. ஏன்னா இதில் மெயினாக வந்து அந்த திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அதன் மூலியமாக ஏமாற்றப்பட்ட பெண்கள் தான் அதிகம். ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு டாக்டர் தான் வெளியில் வந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க. அதாவது ஏப்ரல் 23, 2020 அப்போ சென்னையிலேருந்து ஒரு ஃபீமேல் டாக்டர் வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி எஸ்பிக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் தான் ஏப்ரல் 24, 2020 அப்போ நாகர்கோவில் AWPS வந்து போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. காசியை வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸு ப்ளஸ் இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே பறிமுதல் பண்ணுறாங்க. கூடவே இதனை பார்த்துட்டு, ஏன்னா எப்பவுமே வந்து பெண்களுக்கு அந்த ஒரு எசிடேஷன் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னும் போது நாளை பின்ன வெளியில் வரும்போது அகெயின் அந்த விக்டிம் பிளேமிங் ஷேமிங் நடக்கும். நம்ம சொந்த குடும்பத்திலே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, வெளியில் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் சொசைட்டியில் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பார்த்து அந்த தைரியத்தின் அடிப்படையில் இன்னும் 5 பெண்கள் அப்போ வந்து வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதாவது ஏப்ரல் 24 அன்னைக்கு. ஸோ திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கூடவே இன்னும் பல பெண்கள் வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் அடிப்படையில் மே 2020 இவருடைய கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு கூண்டாஸும் இங்கே வந்து போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் லேட் 2020 என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு விமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா ரேப் அண்ட் அசால்ட், என்னை வந்து இவர் இந்த மாதிரி சொல்லி ரேப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 2020 தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெயில் வந்து கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் திரும்ப இவர் இந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணுறாரு. சிபிசிஐடி உள்ளே வந்து அவங்க திரும்ப சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணி இந்த கேஸ் ஆனது கொண்டுட்டு போகப்படுது. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம இங்கே கண்டிப்பாக எந்த அளவுக்கு விக்டிம் ப்ரொடெக்ஷன் லாவில் இருக்கோ அதே அளவுக்கு வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா சில பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸுக்கு வந்துட்டு சாட்சியாக வாங்கினா யாருமே வரமாட்டாங்க. யாருப்பா கோர்ட்டு கேஸுன்னு இது பண்ணுறதுனால பின்ன வந்து எனக்கு எதாவது பிரச்சனை வந்துட போகுது, எனக்கு எதாவது பாதிப்பு வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கேஸில் வந்து அவங்க ஒரு கேஸ்க்கு விக்டிமாக வரதா இருந்தாலும் சரி இல்லை விட்னஸாக இருந்தாலும் சரி 2 பேருக்கும் இங்கே லாவில் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது இவ்வளோ பீரியட் அவ்வளோ சர்டன் பீரியடுக்குன்னு கிடையாது. இந்த சம்மந்தப்பட்ட கேஸில் நான் விக்டிமாக இருக்கேன் இல்லை நான் விட்னஸாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமாக அந்த சம்மந்தப்பட்டவர்களால் ஏதாவது தொல்லைகள் ஏற்படுற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து போலீஸையோ நீதிமன்றத்தையோ அணுகும் போது அவங்களுக்கான உரிய பாதுகாப்பு அங்கே வழங்கப்படும். மேம், இப்போ வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு பல்வேறு மொழிகள்லையும் இந்த தீர்ப்பை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பெரிய அவேர்னஸான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 400 வீடியோக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆபாச வீடியோக்கள், 1000 புகைப்படங்கள், பெண்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீதிபதி சொன்னது என்ன மேம்? எதனால இந்த வழக்குக்கு வந்து 3 லாங்குவேஜஸில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படணும்? இங்கே வந்துட்டு ஒரு பப்ளிக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் காஷனாகவே நீதிபதி அவர்கள் இங்கே சொன்ன விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ஆணோட இருந்தாலுமே நீங்கள் அந்த அஃபெக்ஷன், ட்ரஸ்ட் ஒரு ப்ராமிஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிற பேஸில் தயவு செஞ்சு உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை அவங்களுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. ஏன்னா இங்கே நம்மளுமே பார்த்துருக்கோம், பெண்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கிறது அப்படிங்கிறது தொடர்கதையாக இருந்துட்டு தான் இருக்குது. நாட் ஓன்லி திஸ் கேஸ், தட் அந்த ஆன்லைனில் பார்த்து பேசி பழகும் போது அது அந்த ஆண்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல, இது கூட எனக்காக பண்ண மாட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் தாண்டி நியூடு வீடியோ கால்ஸ்லாம் போகும்போது வீடியோ கால் தானே என்ன ஆகுது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம அனுப்புனா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போகும்போது என்ன ரெக்கார்டிங் அதனையும் தாண்டி இப்போ 1 டைம் வியூ ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த மாதிரி கேசஸும் இப்போ வருது. பெண்கள் நினச்சிக்கிறாங்க 1 டைம் வியூ ஃபோட்டோ தான் அனுப்புகிறோம், பார்த்தோன்னா டிசப்பியர் ஆகிடும்னு. எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த 1 டைம் வியூ ஓப்பன் பண்ணி இன்னொரு ஃபோன் மேலே வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்காங்க. அந்த மாதிரி கேசஸும் இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பெண்கள் என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு நம்ம லவ் தானே பண்ணுறோம், கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் which means they'll demand sexual favors. உன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, ஸோ நீ வந்து இந்த இடத்துல என் கூட செக்ஷுவலாக இல்லை அப்படின்னா நான் இதை ஆன்லைனில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த மாதிரி இருந்துட்டதுக்கப்புறம் சில ஆண்கள் அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, நீ என் கூட எப்படி இருந்தால் வேறு யார் கூட இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம், அவங்களோட ஒரு ஃபேவர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண்ணை வந்து அவங்க ஈஸியாக விட்டுட்டு போகணும் அப்படின்னா அவங்க அடுத்தது எடுக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரியாக இருக்குது. இல்லை அதையும் தாண்டி அந்த பெண் வெளியில் வந்து ரொம்ப தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ப்ரூவிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகும். ஏன்னா அடல்ட் அப்படின்னு வரும்போதே கன்சர்ன்ட் என்ன விச் மீன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் எங்கிட்ட வந்து கன்சர்ன்ட் வாங்கியிருக்காங்கன்றது ப்ரூவ் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா எனக்கு அந்த கன்சர்ன்ட்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும், ஏன்னா கான்செக்சுவல் செக்ஸா இல்லை நான் கான்செக்சுவல் செக்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகிறத பொறுத்து மட்டும்தான்
யாரால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு நீங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தண்டனைகள் வாங்கி தர முடியும். அதுவே அங்க ப்ரூவ் ஆகாம போகுது, விச் மீன்ஸ் லேக் ஆஃப் எவிடன்ஸ். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்னன்னா, ஃபோனை வாங்கி அவங்களுக்குள்ள நடந்த சாட்ஸை டெலீட் பண்றது, கால் ஹிஸ்ட்ரிஸை டெலீட் பண்ணுறது, ஏதாவது சண்டைன்னு வரும்போது இதுக்குள்ளே தான் அவன் எல்லாமே வச்சிருக்கான்னு தெரியும் போது ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து ஏன்னா சில பெண்கள் வருவாங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க. இந்த மாதிரி நம்ம வரும்போது முதல்ல நம்ம கேட்குற விஷயம் என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு. இல்லை மேம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க, என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபோட்டோ கூட என்னை எடுக்க அலோவ் பண்ணதில்லை. அப்போ நீ என்ன வந்து நான் இது நம்ம என்ன சொல்ல ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். அப்போ நீ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு தான் நான் உன் மேலே லவ் வச்சிருக்கேன்றதை ப்ரூவ் பண்ண சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அது பெண்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ன்றது ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆகிடுது அந்த இடத்துல. ஓ இவர் நமக்காக இருந்தால் போதுப்பா, நமக்காக தான் இவர் இருக்கார், நம்ம தான் அச்சோ. ஒரு சில ஆண்கள் எப்படி ஃபீல் பண்ண வச்சிருவாங்கன்னா, நம்ம தான் இவரை தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. இன்னும் சில ஆண்கள் அடுத்த ஸ்டெப்பு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2 பெண்கள் 3 பெண்கள் வந்து அட் அ டைமில் இந்த லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை ஏமாத்துறன்ற கான்செப்ட் கிட்ட போகும்போது என்ன ஆகிடும்னா, அந்த ஆண் ஒரு இது ரொம்ப இப்போது அதிகமாகிட்டு இருக்கு. அந்த ஆண் அந்த பெண்ணை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, அதனால என்னை பற்றி தப்பாக சொல்லி நம்மளை அவள் பிரிக்க பாப்பா அப்படின்னு இங்கே சொல்கிறது. இதே ஸ்டோரியை செகண்ட் பர்சன், இதே ஸ்டோரியை தேர்ட் பர்சன், இந்த மாதிரி வந்த கேசஸும் இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த டே பெண்கள் நம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் ஒரு பொண்ணு ரொம்ப தெளிவாக இருந்தால் அந்த 3 பெண்கள் சேர்ந்து பேசும்போது தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு கேஸில் அவங்களுக்கு விஷயமே தெரியும், 3 பேரையும் சேர்ந்து அட்டஸ்டிச்சில் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சில இடத்துல ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் 80 to 90% இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா ஸ்டில் பெண்களுக்கு தான் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த கருப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எல்லாமே வச்சிருக்கும் போது அது ஆண்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. தட்டும் அந்த ஆன்லைன் மூலியமாக பழகி வச்சு பார்க்க போகும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் எப்படி நடக்குது அப்படின்னா, தட் இஸ் அவங்க மீட் பண்ண போனாலுமே அவங்களுக்கு அந்த ஜூஸில் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அது ப்ரூவிங் ஃபேக்டரும் அடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரீசெண்டாக இப்போ அகைன் சென்னையில் போன வாரத்தில் ரிப்போர்ட் ஆன ஒரு கேஸ் இல்லையா. ஸோ இதனை நோக்கி தான் நீதிபதி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான காஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் ப்ரைவசியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க, இப்போ அது கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போ அடுத்த கட்டம் அவர் மேல்முறையீடு போனால் அவருக்கு ஒருவேளை வந்து இந்த தண்டனைகள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் விஷயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் அந்த வீடியோக்களை பயன்படுத்தி பெண்களை இவருக்கு மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கும் பயன்படுத்தினதால் ஒரு பயங்கர குற்றச்சாட்டுமே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸாக இருக்கும்போது தண்டனை குறைக்க வாய்ப்பு இருக்கா? மேல்முறையீடு போவாரா? மேல்முறையீடு அப்படிங்கிறது which is a base like a right given to a person யாராக இருந்தாலும். சொன்ன மாதிரி இன்னொன்று அவருடைய தந்தையும் இதில் சேர்க்கப்பட்டிருந்தாரு, அவங்களும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. பட் லேக் ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் விடுதலையும் செய்யப்பட்டார் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஒரு கேஸ்லையும் சொல்கிற மாதிரி எவிடன்ஸ் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஏன்னா இன்னைய வரைக்கும் அந்த இவங்க தஷ்வந்த் கேஸில் நம்ம திரும்ப பார்க்கும்போது எவிடன்ஸ் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சிசிடிவியில் பிளராக இருக்குது அவரோட ஃபோட்டோஸ், அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கும் போது தான் வந்துட்டு அங்கே சில இடத்துல நம்ம பார்க்கும்போது முதல்ல இருந்து பேசும்போது எவிடன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வைத்து தான் இவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது ஒன்றே டிசைட் ஆக போகுது. இங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது எதன் அடிப்படையில் அப்படின்னா, இவர்தான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணம் ஆகிறது பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறது. ஒருவேளை அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அடுத்தது அவர் வந்து கருணை மனு போவார், மர்சி பெட்டிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மேக்ஸிமம் இந்த மாதிரி எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல தண்டனைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக மேம். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி மேம்.